லைஃப்லயே இவ்வளோ கேவலமான டேஸை வந்து நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. என்ன அப்படி நடந்துச்சு வாங்க சொல்றேன். ரொம்ப டென்ஷனோடையும், பரபரப்போடையும் தான் இந்த கேக் வந்து பண்ணியிருந்தேன். பேக்கிங் ஃபீல்டு வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு எல்லாரும் நெனச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னம்மா அப்படி என்னம்மா நடந்துச்சுன்னு தானே கேட்குறீங்க. ஒரு 6 கேஜி கிட்ட நான் வந்து ஒரு கேக் ஆர்டர் எடுத்திருந்தேன். அதுவும் வந்து பட்டர் க்ரீம் கேக்கில தெரியாத்தனமா எடுத்துட்டேன். ஸோ அந்த க்ரீம் வந்து எங்கே தேடியும் கிடைக்கவே இல்ல. கடைசி நிமிஷத்தில ஸ்டாக் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து போற வழியில மழை வேற ஜோன்னு பெய்ஞ்சுச்சு. ஜாரா விட கையில வச்சிருந்தேன். மகி வந்து பெட்ரோல் அடிக்காம விட்டுட்டாரு. வந்து வண்டியிலயும் பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு போயிட்டுருந்தோம். ஸோ கேக்கோட ப்ராடக்ட் கையில இருக்கு, ஜாரா கையில இருக்கா, வண்டி வேற பெட்ரோல் இல்லாம நின்றுச்சு, மழை வேற பெய்யுது. இவ்வளோ அர்ஜென்ட்டா வந்து 5 மணிக்கு கேக் டெலிவரி பண்ணணும். நான் 3 மணிக்கு தான் வீட்டுக்கே வரேன். ஸோ 2 மணி நேரத்தில ஜாராவும் வச்சுட்டு நான் இந்த கேக்க வந்து ரெடி பண்ணி குடுத்துருக்கேன். ஸோ செம்ம டென்ஷனா இருந்தது. யாருக்கெல்லாம் இந்த மாரி ஒரு முக்கியமான நாள் அன்னைக்கு சொதப்பல் நடந்திருக்குன்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.